சரியா? So first என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பூர்வ பிருஷ்டஸ்ய கோஷ்டகே தத்தானி ரூபானி திருஷ்டுவா ரிக்தஸ்தானானி பூரியத். ஸோ உனக்கு வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதை பார்த்து உங்களை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. பட் எப்பயுமே நம்ம அதை அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ இது என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். இதை வந்து என்ன லக்காரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லோட்டு லக்காரம். இதோட பேரே லோட்டு லக்காரம். ஸோ லோட்டு லக்காரம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி. இப்போ நம்மளோட லெசன் பேர் என்ன? துவம் ஆப்பனம் கச்ச, நீ கடைக்கு போ. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஆர்டர் மாதிரி. ஸோ லெட், நீ பண்ணு, செய்ய, அதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி சொல்கிறத லோட்டு லக்காரம்னு சொல்கிறாங்க. அப்போ லோட்டு லக்காரம்க்கு வேற ஒரு வேர்ப் ஃபார்ம்ஸ், லிக்கத்தி, லிக்கத்தக, லிக்கந்தி. எதுக்கு நம்ம பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். பட் லோட்டு லக்காரத்தில் இது அப்படியே சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா லிக்கத்து, லிக்கத்து அப்படின்னா துவம் லிக்கத்து அப்படின்னா நீ எழுது அப்படின்னு அர்த்தம். துவம் லிக்கதி ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். துவம் லிக்கதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எழுதிட்டு இருக்க, நீ எழுது அந்த மாதிரி அர்த்தம். இது வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி. லிக்கத்து, லிக்கதாம், லிக்கந்து வரணும். லிக்கந்து. ஸோ இது வந்து சிங்குலர், டியூயல் அண்ட் ப்ளூரல். ஸோ இது இப்போ என்ன வரணும்? இது வந்து செகண்ட், இது அதாவது இது ஃபர்ஸ்ட் பர்சன், சாரி இது தேர்ட் பர்சன், பிரதம புருஷ். ஓகே, இது செகண்ட் பர்சன் மத்தியம் புருஷ். இது ஃபர்ஸ்ட் பர்சன் உத்தம் புருஷ். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா லிக்கதாத். எப்படி நம்ம எழுதுறோம்? லிக்கதாத் இல்லை, இது வந்து லிக்குன்னு கூட எழுதலாம். ரெண்டு இது இருக்கு. பட் உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? லிக்கதாத். ஓகே ஓகே, லிக்கு தான் சொல்லி தராங்க. ஓகே, ஸோ லிக்கு, லிக்கதம், லிக்கத. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன வரும்? லிக்கானி, லிக்காவ, லிக்காம. ஸோ இது வந்து லோட்டு லக்காரத்துடைய ஃபார்மேட். லோட்டு லக்காரம்னா என்னது? ஆர்டர் பண்ற மாதிரி. இப்போ என்ன சொல்றாங்க? துவம் லிக்கது, நீ எழுது. யுவாம், சாரி பாலகஹ லிக்கது, குழந்தைங்களை எழுதுன்னு சொல்றாங்க. பாலகவ் லிக்கதாம், ரெண்டு பேரும் எழுதுங்க. பாலகாக லிக்கந்து, நீங்களாம் எழுத வேண்டும். இது வந்து ஆர்டர் பண்ற மாதிரி இருக்குது லோட்டு லக்காரம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? கிரீட்டதாம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரணும் இங்க? கிரீட்டது, கிரீடதாம், கிரீடந்து. ஸோ இங்க வந்து தம் வருதுல, இங்க என்ன வரும்? கிரீட, அப்படியே வரும் அந்த வேர்ப். கிரீட, கிரீடதாம், கிரீடன், கிரீடானி, கிரீடாவ, கிரீடாம. இது வந்து நம்ம பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபார்மேட் வந்து நம்ம பை ஹார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கூலில் இதை டீச் பண்ணுவாங்க எனக்கு டவுட். ஏன்னா லாஸ்ட் இயர் டீச் பண்ணலை. ஸோ இதை டீச் பண்ணுவாங்க டவுட் தான். பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. நிமன்லிக்கதேஷு சுபாஷிதேஷு லோட்டு லக்காரம். இப்போ நம்ம லோட்டு லக்காரம் படித்தோம் இல்லையா? லோட்டு லக்காரம் என்ன சொன்ன? ஆர்டர் பண்ணுற மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மெட் தெரியும். என்ன ஃபார்மெட்டு? லிக்கது, லிக்கதாம், லிக்கந்து, லிக், லிக்கதம், லிக்கத, லிக்கதானி, லிக்காவ, லிக்காம. இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மெட்டில் இந்த ஸ்லோகனில் லோட்டு லக்காரம் ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து தனியாக எழுத சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். காலம் வர்ஷத்து, பர்ஜனயஹ, பர்ஜன்யஹ. ஸோ வர்ஷந்து இருக்கு. பிருத்திவி சஸ்யசாலினி, தேசோ அயம் சோபரிஹிதோ ஹிதஹ சஜ்ஜனாக சந்து நிர்பயாக. ஸோ நம்மளுக்கு ரெண்டு வேர்டு தான் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சரு. பட் உனக்கு வந்து அதோட அன்வயகெல்லாம் கொடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. பட் ஆன்சர் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு.
மேகாக உச்சிதே சமயே வர்ஷந்து வர்ஷந்து. ஸோ மேகம் வந்து கரெக்டான டைமில் மழை கொடுக்குது. தேன பூமிஹி சஸ்யைஹி சமுர்தயா பூர்ணாச்ச பவது. ஏஷஹ தேஷா சாந்தஹ பவது. இங்கே ஒரு பவது, ரெண்டு பவது இருக்கலாம், ஒன்னே ஒன்று ஆன்சரில் எழுதியிருக்காங்க. சர்வே சஜ்ஜனாக பயம் வினா ஜீவனம் யாபயந்து. செய்கிறார்கள், வருகிறார்கள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா விஷ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது, லெட் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே நம்மளுக்கு லோட்டு லக்காரத்தில் வரும். நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கமாக் பவேத் பவந்து சந்து பஷ்யந்து. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. சர்வே ஜனாக சுகேன திஷ்டந்து. ஸோ எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக வாழணும். சர்வே ரோகரஹிதா பவதி. எல்லாரும் எப்படி இருக்கணும், ரோகம் இல்லாமல் இருக்கணும், அதாவது டிசீஸ் இல்லாமல் இருக்கணும். சர்வே சுபமேவ பஷ்யந்து. எல்லாருமே எப்படி இருக்கணும், சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கணும். கஸ்யாபி கிருத்தே துக்கசி அனுபவ ந பவத்து. யாருக்குமே துக்கம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்னென்ன, இதுதான் ஆன்சர். பட் இது நீங்கள் வந்து அன்வயக பண்ணியும் எழுதலாம். திஷ்டந்து, பவந்து, பஷ்யந்து, பவந்து, பவத்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இமா அபி, இமா அப்பஹ ஆப்பஹ சிவாக சந்து சுபாக ஸ்வச்சாச்ச நிர்மலாக பாவனாக சீதலாக சந்து பூதாக சூரியஸ்ய ரஷிமபிஹி. ஈமா அபி. ஸோ இது நமக்கு நீங்கள் ஆன்சர் பார்க்காமே நீங்களே சொல்லிடுவீங்க. சந்து, ரெண்டு சந்து இருக்கு, ஸோ ஒன்று நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், சந்து மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு சந்தும் எழுதியிருக்காங்க. ஜலம் சர்வேஷாம் கிருதம் மங்களமயம் மாலின்யரஹிதம். மாலின்யரஹிதம் அப்படின்னா டர்ட்டி இல்லாமல், மாலின் அப்படின்னா வந்து டர்ட்டி, ரஹித்னா வித்தவுட். ஸோ இந்த ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்க, ஜலம் தண்ணி என்ன பண்ணுது, சர்வேஷாம் கிருதம் மங்களமயம், எல்லாருக்கும் வந்து மங்களம் நல்லதை கொடுக்குது. அதே மாதிரி மாலின்யரஹிதம், அவங்களுக்கு வந்து டர்ட் இல்லாமல் அவங்கள ஆக்குது. குளிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்ட்டிஸ் இல்லாமல் அவங்கள ஆக்குது. சுத்தம் ச பவது, சுத்தம் ச பவது. ஜலம் பவித்ரம் சீதலம் ச பவது. ஸோ ஜலம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது, பவித்ரம், ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு சீதலம், ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. ஜலம் சூரியஸ்ய பிரகாஷஸ்ய ஸ்பர்ஷேன பவித்ரம் பவது. ஸோ அந்த ஜலம் எப்படி வந்து பவித்ரம் ஆகுதுன்னா, சூரியஸ்ய பிரகாஷஸ்ய, சன்னினுடைய அந்த ரேடியன்ஸ் படும்போது அது வந்து என்ன ஆகுது, பவித்ரமாகுது. ஸோ பவது மட்டும் நம்மளுக்கு இருக்கு. ஸ்லோகன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லோட்டு லக்காரம் எழுதுனீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லோகன் மீனிங் சொல்கிறேன். ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த லோட்டு லக்காரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும். நிந்தந்து நீதி நிபுணா யதிவா ஸ்துவந்தஹ லக்ஷ்மிஹி சமாவிஷ்து கச்சது வா யதேஷ்டம் அத்யைவ, அதாவது அத்ய பிளஸ் ஏவத அத்யைவ வா மரணமஸ்து யுகாந்தரம் வா நியாயாத் பதஹ பிரவிச்சலந்தி பதம் நா தீராக. உத்தரம் பாருங்க. நிந்தந்து, ஸ்தூவந்து, சமாவிஷ்து, கச்சது, அஸ்து. அஸ்து இது இருக்கு, மரணம் அஸ்து இருக்குல்லையே, அதுல இருந்து அஸ்துவை மட்டும் பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிப்பாங்கன்னா மரணம் பிளஸ் அஸ்து. ஓகே. ஸோ இதில் என்ன சொல்றாங்க, மீனிங் பாருங்க. நீதிகாராக பிரசன்சந்து अथवा निन्दां कुर्वन्तु, धन्यस्य लाभः भवतु अथवा धनहानि भवतु, मरणं झटिति भवतु अथवा विलम्बेन भवतु, न्यायात् मार्गात् धीराः न विचलन्ति तत्रैव. सो तत्रैव எப்படி பிரிப்பீங்க, तत्र प्लस एव ते स्थिररूपेण तिष्ठन्ति.
ஸோ மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதான் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, நீதிகாரக அப்படிதான் நீதி கொடுக்கக்கூடியவங்க, நீதி கொடுக்கக்கூடிய அந்த பீப்புள். ஓகேவா, நீதிகாராக பிரசன்சன்சு அதுவா நிந்தாம் குருவந்தி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மளை கண்டம் பண்ணுவாங்க. நீ பண்ணது கரெக்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, தன்யஸ்ய லாபக பவத்து அதுவா தனஹீன பவத்து. அதே மாதிரி உனக்கு மணி லாபமாக கிடைக்குதோ இல்லை நஷ்டமாக போதோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க எதிர உன்னை ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லை உன்னை கண்டம் பண்ணுவாங்க. மரணம் சட்டிதி பவத்து அதுவா விளம்பேன பவத்து. மரணம் டெத் இருக்கு பற்றியா, திடீர்னு நடக்கலாம், இல்லை ரொம்ப லேட்டாக நடக்கலாம். நியாயாத் மார்காத் தீராக, அதாவது நியாயம் கொடுக்குறாங்களே இந்த நீதிக்காரக பற்றினது தான் இந்த ஸ்லோகனே நீதி வழங்குறவங்களை பற்றி. ஸோ இது எப்படி இருந்தாலும் உனக்கு தனம் லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் உனக்கு மரணம் வந்தாலும் வராட்டியும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நியாயாத் மார்காத், ஸோ நியாயம் அப்படின்ற மார்க்கத்தில் தீராக ந விச்சலந்தி. விச்சலந்தினா டீவியேட் ஆகிறது. ஸோ அந்த ஒரு பாதையிலேருந்து அவங்க டீவியேட் ஆக மாட்டாங்க. தத்ர ஏவத்தே ஸ்திர ரூபேன திஷ்டந்தி. ஸ்திரம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஓகே, ஒரு ஸ்டேஷனரியாக ஒரே இடத்துல தான் அவங்களோட இதில் தான் இருப்பாங்க. அவங்க தான் நீதிக்காரகன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் நமக்கு பார்த்தோம் இல்லையா, குர்வந்தி பவந்து பிரசன்சந்து. ஸோ நீங்கள் இதில் கண்டுபிடிக்க வேண்டியது லோட்டு லக்காரம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதில் நம்ம லோட்டு லக்காரம் மாற்றணும். ஸோ பட்டத்தி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பட்டத்தினா என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ பட்டத்து. காத்ததி காத்தத்து. இப்போ இது பார்த்தீங்கன்னா மீ வந்துருச்சு. அப்போ என்னது, இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். இங்கே பாருங்க, என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில், கிரீடானி பார்த்தோம். அப்போ அதே மாதிரி இங்கே என்னவா மாறும், இது கிரீடானி அங்கே இருக்கு, கிரீடானி. இது சி வந்திருக்கு. சி வந்தா என்னது, செகண்ட் பர்சன் இல்லையா. அப்போ செகண்ட் பர்சனில் நம்ம என்ன பார்த்தோம், பஷ்ய. ஸோ என்ன வரணும், பஷ்ய. ஹசதி, இதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் என்ன வரணும், ஹசது. நயசி, செகண்ட் பர்சன் நய. நிருத்யதி, தேர்ட் பர்சன் நிருத்யது. கச்சாமி, ஃபர்ஸ்ட் பர்சன் கச்சானி. ஓகே, ஸோ இது மாதிரி இது எழுதணும். இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஆன்சர்ஸை எழுதணும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதணும். இப்போ உத்ராமன் ஓகே, உதாரணானுகுணம் பகுவச்சனசிய ரூபாணி. இப்போ இது எல்லாமே பகுவச்சனம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன வேர்ப், அதாவது என்ன பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனா ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படி எழுதணும். இப்போ இதில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பகுவச்சனத்தில் மாற்றுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. எல்லாமே பகுவச்சனத்தில் எப்படி மாற்றணும், இந்து, உத்திஷ்டந்து, காதந்து, ஆகச்சது, ஆகச்சந்து, பட்டந்து. ஸோ எல்லாமே இந்து போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. உபவிஷந்து, பதந்து, கச்சந்து. ஸோ இதெல்லாமே நம்ம பகுவச்சன ரூபுக்கு மாற்றிட்டோம். विद्यालयस्य वार्षिकोत्सवे के किं किं कुर्वन्ति इति सूचनारूपेण वाक्यानि पुनः लिखन्तु. ओके, यथा दशमः कक्षायाः छात्राः वेदिकाम् अलङ्कुर्वन्ति.
वेदिकाम् अलङ्कुर्वन्ति ஓகே பிரதானமந்திரி வார்ஷிக விவரம் பதத்து ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வித்யாலயசிய வார்ஷிகோ உற்சவ் வார்ஷிகோன்னா ஆனுவல் டே ஸோ ஆனுவல் டேயில் கே கிம் கிம் குர்வந்தி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஒரு சூச்சனா ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா லிக்கந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எழுதுங்க யூ ஷுட் ரைட் லோட்டு லக்காரத்தில் கொடுத்துருக்காங்க ஓகே லோட்டு லக்காரம்னா என்ன படித்தோம் நம்ம தமிழில் ஏவல்னு செய்வாங்க ஏவல்னு அதை செய்ய வைக்கிறது செய்ய சொல்லணும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இப்போ தசம கக்ஷாயாக சாத்திராக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேதிகாம் அலங்குர்வந்தி ஸோ அவங்க வந்து இதை வந்து அலங்காரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ தே வில் டெக்கரேட் தட் அப்படின்னு ஒரு வந்திருக்கு அப்போ நம்ம இதை எப்படி லோட்டு லக்காரத்தில் பண்ணணும் அப்படின்னு வரணும் ஸோ இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் வந்து இந்த வேதிகாம்னா பிளாட்ஃபார்ம் இல்லைனா வந்து நம்ம இப்போ எந்த இடத்துல நம்ம ஸ்டேஜ் எல்லாம் போட போகிறோமோ அந்த இடத்த வந்து அவங்க தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சென்டென்ஸ் நீ எப்படி மாற்றணும்னா தசம கக்ஷாயாக சாத்திராக வேதிகாம் அலங்குர்வந்து செய்யுங்கள் யூ ஹாவ் டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏவல்ல சொல்கிறோம் எல்லாமே அப்படிதான் பிரதான அத்தியாபக வார்ஷிகம் விவரம் பட்டத்து அவர் வந்து அந்த ஆனுவல் டே ரிப்போர்ட் வார்ஷிக விவரம்னா எல்லா ஸ்கூல்லையும் படிப்பாங்க பாருங்க ஆனுவல் டே ரிப்போர்ட் இப்போ பிரதான அத்தியாபக பிரின்சிபல் வந்து ஆனுவல் டே ரிப்போர்ட் படிக்க போறாரு இது நீங்கள் எப்படி சொல்லணும் பிரின்சிபல் ஆனுவல் டே ரிப்போர்ட் படிப்பாரு அந்த மாதிரி சொல்லணும் பிரதான அத்தியாபக வார்ஷிக விவரம் பட்டத்து படிங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஸோ இதுதான் வந்து நம்ம லோட்டு லக்காரத்தில் படிச்சிருக்கிறது லெட் அப்படின்ற மாதிரி லெட் தி பிரின்சிபல் ரீட் த ஆனுவல் டே ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவர் படிப்பாருன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து லெட் ஹிம் டூன்ற மாதிரி டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் லெட் டூன்ற மாதிரி வர்றது தான் லோட்டு லக்காரம் பாலிக்காக நிறுத்தியந்தி இப்போ கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் லெட் தி கேர்ள்ஸ் டான்ஸ் பாலிக்காக நிறுத்தியந்து லெட் தி கேர்ள்ஸ் டான்ஸ்ன்னு சொல்ல போகிறோம் யூஎம் ஆசந்தாம் ஸ்தாபயத் ஸோ நீ அதாவது யூஎம் வருது இல்லையா அப்படின்னா என்னது இது செகண்ட் பர்சன் டூஎல்ல சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆசந்தான் ஸ்தாபயத் நீங்கள் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசந்தாம் ஸ்தாபயத் சாத்திரநாயக ஸ்வாகதம் கரோத்து ஸோ இந்த இடத்துல இது நீங்கள் ஒரு இது எழுதி வச்சுக்கோங்க லிக்கத்து எழுதி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் லிக்கத்து லிக்கதாம் இது உனக்கு மனப்பாடம் ஆயிடணும் சரியா லிக்கந்து இது தேர்ட் பர்சனுக்கு இல்லையா இப்போ செகண்ட் பர்சனுக்கு என்ன வரும் அதாவது யூஎம்க்கு என்ன வரும் இப்போ பாருங்க லிக்கதம் லிக்கத ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு இப்போ நான் இருந்தாலும் என்ன சொல்லணும் லெட் மீ டூ திஸ் அப்படின்னு சொல்றதுக்கு லிகானி அஹம் லிகானி லெட் மீ டூ லெட் மீ ரைட் லிகாவ லிகாம சரியா ஸோ யூஎம் ஆசந்தான் ஸோ நீங்கள் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த சீட்ஸ் எல்லாம் ஸ்தாபயத் வருது இல்லையா ஸ்தாபயத் 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 தான் அதோட வேர்டு அந்த ஸ்தாபயத்துன்றதை நம்ம எழுதுறோம் ஸோ யூஎம் ஸ்தாபயத் ரெண்டு பேர் இல்லை சாரி யூஎம்ன்றது யூ ஆல் இல்லையா அப்போ லிக்கத் ஸ்தாபயத் சாத்திரநாயக அதாவது ஸ்டூடெண்ட் லீடரு ஸ்வாகதம் கரோத்து அவ வந்து வெல்கம் பண்ணுவான் சாத்திரநாயக ஸ்வாகதம் கரோத்து மம மித்ரம் தன்யவாதம் நிவேதயதி என்னோட ஃப்ரெண்டு வந்து தேங்க்ஸ் நோட் படிப்போம் இல்லையா தன்யவாதம் நிவேதயதி மம மித்ரம் தன்யவாதம் நிவேதயது संस्कृतं शिक्षिका वेदिका संचालयति ஸோ என்னோட சான்ஸ்கிரிட் டீச்சர் என்ன பண்ணுவார் வேதிகா வேதிகானா சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அதை வந்து
ஆர்கனைஸ் பண்ணுவார். சஞ்சாலயதி நடத்துவார், அந்த விஷயத்தை நடத்துவார், கொண்டு போறார். शिक्षिका संस्कृतशिक्षिका वेदिकां सञ्चालयतु. कार्यक्रमानन्तरं छात्राः उद्धाय राष्ट्रगीतं गायन्तु. उद्धाय मीन्स स्टैंडिंग. ஸோ எழுந்து நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடுவாங்க. காயந்தி ப்ளூரலில் வருது, இப்போ காயந்து. ஸோ இது ஈஸி தான். லோட்டு லக்காரம்னா லெட் அப்படின்றது வரா மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும். ஓகே. பரிச்சேத பட்டிகாத் உச்சிதைஹி கிரியாரூபைஹி ரிக்தஸ்தானி புரியுது. இப்போ வந்து கிரியாரூபம் ஸ்ருணுவந்து, கச்சந்து, லிக்கந்து, படந்து, பிருச்சந்து, குர்வந்து, வதந்து, உத்திஷ்டந்து, உபவிஷந்து, அபிவாதயந்து. இப்போ இது எல்லாமே என்னதில் இருக்கு? ப்ளூரலில் இருக்கு இல்லையா, பகுவச்சனத்தில் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்கெட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராக்கெட்ஸோட மீனிங்கை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸ்ருணவந்து லெட் லிசன் வரும், லெட் தம் லிசன், எல்லாமே வந்து ப்ளூரல். அந்த தெம்மை வந்து நான் விட்டுட்டேன். கச்சந்து லெட் தம் கோ, லெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும். லிக்கந்து லெட் தம் ரைட், அதே மாதிரி ப்ளூரல். பட்டந்து ரீட், பிருச்சந்து ஆஸ்க், குர்வந்து டூ, வதந்து சே, உத்திஷ்டந்து கெட் அப், அதாவது எழுந்திருக்கிறது. உபவிஷந்து சிட், அபிவாதயந்து கிரீட். ஸோ இப்போ பாருங்க, யதா அத்தியாபகः கக்ஷாம் ஆகச்சதி, எப்பெல்லாம் டீச்சர் உள்ள வருவாங்களோ, ததா பிரதமம் சர்வே, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பிரதமம் சர்வே அபிவாதயந்து. இல்லை இல்லை, எழுந்திருப்பீங்களா? சரி பார்க்கலாம். எழுந்திருப்பீங்களா? க்ரீட் பண்ணுவீங்க. எழுந்து க்ரீட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். உபச்சார வாக்கியேன தம்ம. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து உத்திஷ்டந்து எழுந்திருப்பீங்க. உபச்சார வாக்கியேன, அதாவது அவரை வந்து என்ன பண்ணுவீங்க? நம்ம உபச்சாரம்னா நல்ல உபசாரம் பண்ணி, அதாவது ரெஸ்பெக்ட் கொடுத்து. அபிவாதயந்து யதா சக வததி ததா ஏவ சர்வம். ஸோ அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஸ்ருணவந்து. தஸ்ய சூச்சனானுசாரம் பாடம், அவர் என்ன சொல்றாரோ அதே மாதிரி பாடம் வந்து என்ன பண்ணுவீங்க? பாடம் படந்து வரும், இல்லைன்னா லிக்கந்து வரும். கிரகபாடம், அதுக்கப்புறம் கிரகபாடம் லிக்கந்து. அப்படின்னா இங்கே பட்டத்து போட்டுக்கோ, லிக்கந்து. பரஸ்பரம் வர்த்தலாபம்னா, ஸோ நாங்கள் எங்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். பரஸ்பரம் வர்த்தலாபம்னா குருவந்து. பிரஷ்னஸ்ய உத்தரம், கொஸ்டினுக்கான ஆன்சரை வதந்து சொல்லுங்கள். சம்சயம் டவுட் இருந்தால் என்ன பண்ணுங்க? பிருச்சந்து கேளுங்கள். தஸ்ய உபதேசம், அவருடைய உபதேசத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். உபதேசம் எல்லாமே எழுதிட்டோமே. பஹீமா. ஓகே. தஸ்ய உபதேசம் வதந்து, உத்திஷ்டது, உபவிஷத்து. ஏதோ ஒன்று மட்டும் நம்ம விட்டுட்டோம், பார்க்கலாம். ஆன்சர்ஸில் பார்க்கலாம். ஸ்ருணவந்து ஏற்கனவே போட்டோமே. ஓகே. தஸ்ய உபதேசம் ஸ்ருணவந்து, லிசன் பண்ணணும். வஹி மா கச்சத்து, வெளியில் போகக்கூடாது. ஓகே. இப்போ எல்லாமே கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். அத்தியாபக கக்ஷாம் ஆகச்சந்தி ததா பிரதமம் சர்வே உத்திஷ்டந்து. உபச்சார வாக்கியனே தம அபிவாதயந்து, அது வரைக்கும் கரெக்டு. யதா சக வததி. ஓ ஓகே. ததா ஏவ சர்வம் உபவிஷந்து. ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல உபவிஷந்து வரணும், இதை விட்டுட்டோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல உபவிஷந்து வரணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்போம். ஓகே. தஸ்ய சூச்சான பாடம் பட்டத்து கிரகபாடம் லிக்கந்து, அது கரெக்டாக எழுதிட்டோம். பரஸ்பரம் வர்த்தலாபம் ந குர்வந்தி. பிரஷ்னஸ்ய உத்தரம் வதந்து. சம்சயம் பிருச்சந்து. தஸ்ய உபதேசம் ஸ்ருணவந்து பஹிமாகச்சது. கரெக்டு, நம்மளது எல்லாமே கரெக்ட். ஸோ இது வந்து இதை பார்த்து நோட்டில் கரெக்டாக எழுதணும். மார்கே सूचनादीपाः फलकानि न भवन्ति तेषां चित्राणि दृष्ट्वा पट्टिकापदैः वाक्यानि रिक्तस्थानेषु लिखन्तु. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து இது வரும். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம கரெக்டாக சொல்லணும்.
ஸோ இப்படி போனால் என்ன டைரக்ஷன், இது என்ன டைரக்ஷன், இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த ரெட்டு இதெல்லாம் என்னென்ன சொல்லுதுன்றது இப்போ நீங்கள் சொல்லணும். சரியா? இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இப்படி போனால் என்ன அர்த்தம், லெஃப்டில் போங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போனா என்னது, வாமத்தக கச்ச. ஸோ இப்படி பண்ணால் என்ன அர்த்தம், தக்ஷிணத்தக ரைட் சைடில் போங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, பிரதிக்ஷ்வ. ஓகே, இந்த மாதிரி ஸ்கூல் இது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அக்ரே வித்யாலய. ஸோ பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் ஜோனுன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் அது. ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் நடக்கிறதுக்கான இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ பதயாத்ரிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணோம், ரெட் லைட் வந்து என்ன பண்ணுவீங்க, வில் ஸ்டாப் இல்லையா? ஸோ ஸ்டாப்புக்கு என்னது, திஷ்ட. ஓகே, திஷ்ட. எல்லோ லைட் வந்தால், சாரி ஆரஞ்சு லைட் இருந்ததுன்னா பிரதீக்ஷ்வ, ஸோ யூ வில் பி வெயிட்டிங். க்ரீன் லைட் வந்தால் கச்ச, யூ கேன் கோ. தென் ஒன் மோர் இருக்கே, இது என்னது, யானம் நா ஸ்தாபித். ஸோ இது வந்து வெஹிக்கல்ஸ் நாட் பார்க்கிங் சொல்லுவோம் இல்லையா? யானம் மா ஸ்தாபேனா நோ பார்க்கிங்னு அர்த்தம். ஸோ இது என்ன அர்த்தம், நோ பார்க்கிங் தான் அங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. யானம்னா வெஹிக்கல்ஸ்ன்னு அர்த்தம். திஷ்ட பிரதிஷ்வ வாமத்தக, இது வந்து ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி கிளம்ஸியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாமத்தக கச்ச, தக்ஷத கச்ச, அக்ரே வித்யாலய பதயாத்ரிகா. திஷ்ட பிரதிஷ்வ கச்ச, யானம் ந மா ஸ்தாபயத். இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாத்ராக பிராத்தக சீக்கிரம் உத்திஷ்டந்தி. ஸோ பிரித்து எழுதுறது கொடுத்துருக்காங்க, உத்திஷ்டந்தி. இது ரெண்டும் சேரும்போது இத்தீன்னு வருது. அம்ப அகம் கிரீடார்த்தம் கச்சதி. ஓகே, கொடுத்துருக்காங்க பாரு ஆன்சர். உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அம்ப அகம் கிரீடார்த்தம் கச்சானி. ஸோ இது எல்லாமே லோட்டு லக்காரம். இந்த லெசன் ஃபுல்லாக லோட்டு லக்காரம் தான். ஆகச்சந்து வயம் பிரார்த்தனா கீதம் காயாம். ஸோ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன், லெட் மீ சிங் ஹியர். காயாம. ஜ்வரஹ அஸ்தி புத்திரஹ விஷ்டௌனா கிரீட. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஜுரம் இருக்கிறதுனால மழையில் விளையாடாதே. ந கிரீட, டோன்ட் பிளே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டோன்ட் டூ, டூ லெட்டு இதெல்லாம் வருது. லதே பவதி மம உபநேத்திரம் ஆனயது. ஆனயது மீன்ஸ் பிரிங். ஸோ பிரிங் மை உபநேத்திரம்னா என்னோட கண்ணாடியை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிங் மை ஸ்பெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆர்யே அகம் அந்தக பிரவிஷானி. இப்போ சார்கிட்ட கேட்குறீங்க, சார் நான் வரட்டுமா, லெட் மீ கம் இன், ஷலை கம் கேட்குறோம்ல, அதான் பிரவிஷானி, உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அகம் பிரிச்சாமி துவம் உத்தரம் வத். ஸோ நான் கேட்குறேன் இல்லையா, உன்னோட ஆன்சரை சொல்லு, வத. யூஎம் சீக்கிரம் நகரம் ஆகச்சத. தாத்த, தாத்தனா அப்பான்னு அர்த்தம். வயம் கதா சலச்சித்திரம் பஷ்யாம. நான் எப்படி வந்து படம் பார்க்கறது, டிவி பார்க்கறது. சின்ஹானி பாவன அனுசாரம் வாக்கிய யோஜந்து. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அந்த நம்பருக்கு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ கரெக்டாக அதை நம்ம இதில் போடணும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, புத்திர கிம் கரோஷி. அப்போ என்ன வரணும், கொஸ்டின் மார்க். என்ன பண்ணுற, கஹ ஸ்லோகம் வததி, கஹ ஸ்லோகம் வததி, கொஸ்டின் மார்க். பவான் தத்ர திஷ்டது, நீ அங்கே நில்லு. ஸோ அங்கே வந்து ஃபுல் ஸ்டாப். ஆச்சாரிய கதா ஆகச்சதி, கதா ஆகச்சதி, வென் அப்படின்னு கொஷின் கேட்கறதுனால கொஷின் மார்க். அண்ட் தென் அஹோ ரமணீய பர்வதः, ரொம்ப அழகான ஒரு மலைன்னு சொல்கிறோம். ரமணீய பர்வதः. ஸோ இது வந்து இங்கே இது வரக்கூடாது, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓ சாரி, இங்கே கொடுத்துருக்காங்க, அஹோக்கு கொடுத்துருக்காங்க, சாரி.
ஓகே, ஸோ இது போதும். இது யோக விஸ்தாரக வேண்டாம் நம்மளுக்கு. இதோடு தான் நமக்கு லெசன் ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா நம்ம லோட்டு லகாரம் தான்